அண்மைச் செய்தி. ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தங்கம் வாங்குவதால் ஓராண்டுக்குள் தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். பிரதமர் மோடியின் வேண்டுகோள் என்ன, அதற்கான காரணம் என்ன, விவரிங்க. பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலே ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது, தங்கம் வாங்குவதை நிறுத்துங்கள், பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறையுங்கள், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கோரிக்கையை நாட்டின் பொருளாதார நலன் கருதி பிரதமர் முன்வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தங்கம் வாங்குவதை ஓராண்டு காலத்திற்காவது நிறுத்தி வையுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். நாட்டு மக்களின் தேவைக்காக தங்கம் இறக்குமதியாவதால் நமது அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து கொண்டிருக்கின்றது. திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு தங்கம் வாங்குவதை கூட ஓராண்டுக்கு தவிர்த்து விடுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அந்த விருப்பத்தை நாட்டு மக்களிடம் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் மேற்காசிய பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரின் காரணமாக தொடர்ந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அடிப்படை எரிபொருளுக்கான கட்டணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. தங்கம் என்பது இந்தியாவிலேயே பெருமளவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வாங்கி வரப்பட்டு இந்திய சந்தைகளிலே விற்கப்படுகின்றது. எனவே இந்தியா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தும் நாட்டு மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு தேவையான தங்கங்களை வாங்குவதற்காக தன்னுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய டாலர்களை கொடுத்து அந்நிய செலாவணியை செலவிட்டு தங்கத்தை இறக்குமதி செய்கின்றது. இந்த அந்நிய செலாவணியை அதிக அளவில் கொடுத்து தங்கத்தை இறக்குமதி செய்வதன் காரணமாக நாட்டினுடைய கையிருப்பு அளவு குறைகின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலே குறிப்பிட்ட அளவு பணம் என்பது டாலராக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த டாலரினால் உலகத்தினுடைய வர்த்தகம் நடைபெறுகின்றது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு, கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு, பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு டாலரில் தான் வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். நாட்டில் இருக்கக்கூடிய டாலரில் பெரும்பாலான டாலர் மதிப்பு கொண்ட அந்த தொகையை தங்கம் இறக்குமதிக்காகவே செலவு செய்வதன் காரணமாக மற்ற பொருட்களுக்கு டாலரை பயன்படுத்த முடியவில்லை என்பதாக தன்னுடைய கோரிக்கையை பிரதமர் முன்வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.